श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृते। ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரம் தசாவதார ஸ்தபகம் 21வது ஸ்தபகமான தசாவதார ஸ்தபகத்தில் பெருமாள் தசாவதாரம் எடுத்த பொழுது தாயாரை ஆசிரயித்தே நற்காரியங்கள் கைகூடின என்கின்றார். இந்த ஸ்தபகத்தில் பிராட்டியின் துணையின்றி பகவான் இந்த தசாவதாரத்தை எடுத்திருக்க முடியாது என்று கவி கொண்டாடுகின்றார். பெருமாள் ஆஸ்ருத ரக்ஷணம் என்ற யஜ்ஞத்தை செய்பவன். அவனுடைய சகதர்மச்சாரிணியான தாயார் இல்லாமல் அவனால் இந்த ரக்ஷணத்தை செய்ய இயலாது. ஆகவே தாயார் 10 அவதாரங்களை பகவான் எடுத்துக்கொண்டு வந்த பொழுது அவனுக்கு துணையாக இருந்து ஆசிரித ரக்ஷணத்தை செய்ய வைக்கின்றாள் என்று கொண்டாடுகின்றார். இந்த ஸ்தபகத்தில் மத்ஸ்ய அவதாரத்தை 3 ஸ்லோகங்களாலும், கூர்மாவதாரத்தை 1 ஸ்லோகத்தாலும், வராக அவதாரத்தை 2 ஸ்லோகங்களாலும், நிருசிம்ம அவதாரத்தை 5 ஸ்லோகங்களாலும், வாமன அவதாரத்தை 4 ஸ்லோகங்களாலும், பரசுராம அவதாரத்தை 3 ஸ்லோகங்களாலும், ராமாவதாரத்தை 5 ஸ்லோகங்களாலும், பலராம அவதாரத்தை 1 ஸ்லோகத்தாலும், கிருஷ்ணாவதாரத்தை 5 ஸ்லோகங்களாலும், கல்கி அவதாரத்தை 3 ஸ்லோகங்களாலும், இறுதியில் உள்ள 3 ஸ்லோகங்களால் மகாலட்சுமியின் பங்கினையும் விவரிக்கின்றார். தசாவதார ஸ்தபகம் ஸ்லோகம் 2. தேவி த்வயா லப்தர் தயாரசேன தேவேன மாத்ஸ்யம் வபுராஸ்ரிதேன ஆச்சரியம் அஷ்டஸ்ருதிர் அப்யநஷ்ட ஸ்ருதித்வம் ஆபத்யத பத்மஜன்மா. தேவி த்வதா லப்த தயாரசேன தேவேன மாத்ஸ்யம் வபுராஸ்ரிதேன ஆச்சரியம் அஷ்டஸ்ருதிர் அப்யநஷ்ட ஸ்ருதித்வம் ஆபத்யத பத்மஜன்மா. மத்ஸ்ய அவதாரத்தில் பகவான் பிரம்மதேவனுக்கு தொலைந்து போன வேதங்களை மீட்டுக் கொடுத்தான். இப்படி பிரம்மாவுக்கு உதவ மீனாய் அவதரிக்கும் அளவுக்கு அருள் சுரக்க காரணமானவள் மகாலட்சுமி ஆவாள். பிரம்மாவை அஷ்டஸ்ருதி என்கின்றார். அவருக்கு 8 காதுகள் என்றதால் இந்த பேர் என்றாலும் இதில் வேறு ஒரு பொருட்சுவையும் இருக்கின்றது. அந்தமில்லாதவன் அனந்தன் என்பது போல் அஷ்டஸ்ருதியை அனஷ்டஸ்ருதி என்றும் கொள்ளலாம். நஷ்டஸ்ருதி என்று பிரித்தோமேயானால் வேதத்தை தொலைக்காதவன் என்று அர்த்தம் வரும். அஷ்டஸ்ருதியான பிரம்மா வேதத்தை தொலைத்து நஷ்டஸ்ருதியான போது வேதங்களை மீட்டுக் கொடுத்து அவனை அனஷ்டஸ்ருதியாக்கியவர் என்று கொண்டாடுகின்றார் கவி. இங்கே மீன் என்றால் ஜலம் தேவைப்படும் அல்லவா? தாயாருடைய தயையே ரசமாகி மீனுக்கு உதவியதாம். ஆகவே தாயாரின் கருத்தை ஏற்று மீன் வடிவம் எடுத்துக்கொண்டு பெருமான் வேதங்களை மீட்டு நஷ்டஸ்ருதியான பிரம்மாவை அஷ்டஸ்ருதியாக்கி கொண்டாடினார் என்று இந்த கவி தன் குறிப்பால் போற்றுகின்றார். இந்த ஸ்லோகத்திற்காக நாம் பார்க்கக்கூடிய திருக்கோயில் ஹைதராபாத் ஹைடெக் நகரில் அமைந்துள்ளதாகிய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் திருக்கோவில். இந்த கோவிலை முழுமையாக ஸ்ரீ மத்ஸ்ய கூர்ம சமேத ஸ்ரீ லக்ஷ்மணாராயணர் திருக்கோவில் என்று கூறுவார்கள். இக்கோவிலின் மூலவர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவியோடு சேர்ந்து காட்சியளிக்கின்றார். இக்கோவிலின் விசேஷம் என்னவென்றால், இக்கோவிலில் ஸ்ரீ மத்ஸ்ய நாராயணர் இடுப்பு வரை மனித உடலோடும் இடுப்புக்கு கீழ் மீன் வடிவத்தோடும் கைகளில் சங்கு சக்கரம் கதை ஏந்தி அபயஹஸ்தத்தோடு காட்சியளிக்கின்றார். அதே போல இங்கே கூர்மமூர்த்தியும் சங்கு சக்கரம் கைகளில் கதையோடும் அபயஹஸ்தத்தோடும் நம்மை எல்லோரும் அருட்பாளிக்கும்படி காட்சியளிக்கின்றார். உற்சவர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண சுவாமி ஸ்ரீதேவி பூமிதோடும் காட்சியளிக்கின்றார். இங்கே ஆண்டாள், மகாலட்சுமி தாயார், ஆஞ்சநேயர் முதலிய அனைவருக்கும் தனி சன்னதி உண்டு. இக்கோவில் கோபுரத்தில் மத்ஸ்ய, கூர்ம, வராக, நிருசிம்ம போன்றவர்களுடைய திருவுருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலில் அனைத்து பண்டிகைகளும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. தேவி த்வயா லப்த தயாரசேன
देवेन मात्स्यं वपुराश्रितेन आश्चर्यम् अष्टश्रुतिरप्यनष्ट श्रुतित्वम् आपद्यत पद्मजन्मा. कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिनी श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः.